அற்புதமான ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். கிருபையால் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னா, அவர் கொடி அசைக்கிறார். வா வா வந்துட்ட எவ்வளோ கஷ்டப்பட்ட, எவ்வளோ பிரச்சனை நீ வந்த, ஆனால் இப்போ நீ வெற்றிக்குள்ளே வந்துட்ட. வெல்கம், ஹல்லேலூயா. நீ ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துட்ட. வருடத்துக்காக தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டுன்னா, சில பேர் சொல்லுவாங்க சாபம் ரொம்ப அவங்க குடும்பத்தை அலக்களிக்குது. ஒரு வழக்க சொல்லு பார்த்தோன்னா, ஏழரை நாட்டு சனி என்ன செய்யுது? அலக்களிக்குதுங்க. எத்தனையோ இடத்துக்கு போனோம், விமர்சனம் எங்களுக்கு கிடைக்கல. சும்மா இல்லைங்க, இது அப்படிதான் அலக்களிச்சு தான் விடும். ஒரு சாபம், ஒரு எதிர்மறையான காரியமே ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை அலக்களிக்குமானால், ஆண்டவர் சொல்றார், இந்த ஆண்டு உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்து மேலே ஆசீர்வாதம் அலக்களிக்க போகுது. நன்மை அலக்களிக்க போகிறது, சுகம் அலக்களிக்க போகிறது, மேன்மை அலக்களிக்க போகுது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. இதுவரை கஷ்டம், பாடுகள், வியாதிகள், கண்ணீர்கள் என்னை அலக்களிச்சது உண்மைதான். ஆனால் இந்த ஆண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னை உயர்த்த போகிறது. ஹல்லேலூயா. நம்ம பாடின அந்த பாட்டு வரியை மறந்துடக்கூடாது. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க. எப்படியோ இதெல்லாம் சொல்லுங்க. நீ மாற்ற போறார். முதல்ல நீங்கள் நம்பணும். எப்படி பாஸ்டர் நான் நம்ப? என் வருமானமே அப்போ கம்மியாக இருக்குது, நானே பலவீனமான ஆள், என் குடும்ப பின்னணி அப்படி இல்லை. கர்த்தர் சொல்றார், இது ஒன்னால் நடக்காது, என்னால் நடக்கும். அல்லேலூயா. ஒன்னால் முடியாது, நான் உன்னை உயர்த்த போகிறேன். நீங்கள் அதுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? எஸ் சொல்லி அர்ப்பணிக்கணும். இப்போ ஒரு போட்டியில் ஒரு வீரன் ஜெயித்து கடைசி அவன் அடித்த 6 தான் போட்டி ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவனை எல்லாம் தூக்குறாங்க. தூக்கும்போது என்னை விடுங்க அப்படி சொல்லுவானா? அவன் என்ன செய்வான்? அப்படியே விட்டு கொடுப்பான். சொல்லுங்கள், கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்குறேன். நீங்கள் உயர்த்துங்க ஆண்டவரே. என் படிப்பு இல்லை, என் நாணம் இல்லை, என் பணம் இல்லை, ஆனால் உங்கள் கிருபை என்னை உயர்த்த போகிறது. இந்த 2026 எனக்கு எப்படிப்பட்ட ஆண்டு சொல்லுங்க. ஓஹோ, மறந்துடக்கூடாது. அதெல்லாம் நைட்டு பிரசவம் பண்ணாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஓஹோ, என்னையா செய்து, ஓஹோ, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு இருங்க. என்ன எப்படி போயிட்டு இருக்கு வேலை, பிஸ்னஸ் எப்படி இருக்கு? ஓஹோ. என்னடா மரணமும் ஜீவனும். படிப்பு எப்படி போயிட்டு இருக்குது? ஓஹோ. உங்கள் குடும்பம் எப்படி இருக்கு? சண்டையாக இருந்துச்சு, இப்போ ஓஹோ. ஓஹோ நல்ல அர்த்தம், நன்மையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, எதை மறந்தாலும் இந்த ஓஹோ மறக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உயரத்தில் வைப்பாங்க. அண்ணா உண்மையாக அந்த பாட்டு கேட்கும்போது சொன்னார், இந்த 2 வரி தான் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். 2 வரி தான் தீர்க்க தரிசனம். இதுவரை நம்ம பெற்றாத நன்மைக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையிலே அவனை அழைத்து அவனை நிச்சயமா ஓஹோன்னு மாத்திட்டார். அதை தான் இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க, உங்க நிலைமையே மாறப்போகுது. ஒரு 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 எதிர்மறையான காரியம் நம்மளை அலக்களிக்க முடியுமானால், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை துரத்தும், அவருடைய நன்மை உங்களை துரத்தும், அவருடைய கிருபை உங்களை துரத்தும், அவருடைய நன்மையும் ஆசீர்வாதமும் உங்களை ஓவர் கம் பண்ண போகுது. நீங்க அல்லங்க, அவர் உங்களை உயர்த்த போறார். இங்க வேத வசனம் சொல்லுது, 4 ஆசீர்வாதம், நிறைய ஆசீர்வாதம் உண்டு. அது வருகிற ஞாயிற்றுக்கிழமை தியானிப்போம். இப்பொழுது சில 4 ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். முதல் ஆசீர்வாதம், நான் உன்னை பெரிய, அப்படின்னா இந்த ஆண்டு நான் உனக்கு பெரிய நன்மை செய்ய போறேன். கிரேட் சொல்லுங்க, கிரேட். எனக்கு பெரிய பெரிய காரியம் நடக்குங்கய்யா. நீங்கள் வாயை திறந்து சொன்னாதான் நடக்கும். அவர் சொன்னதை நம்ம சொல்லணுமா? சொல்லுங்க, அவர் சொன்னதை
நான் சொல்கிறேன். சொல்லுங்கள், இந்த ஆண்டு, இந்த 2026 எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியம் நடக்கும். தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கொரு, கத்த பெரிய. அப்போ நீங்கள் பெரிய காரியங்கள் நடக்கும்னு சொல்லி சிந்திக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. உங்கள் சிந்தனை மாறாதவரை பெரிய காரியம் நடக்காது. சொல்லுங்க, பெரிய காரியம், அதாவது உங்களால் சாதிக்க முடியாத காரியம் எனக்கு இந்த ஆண்டு நடக்கும். ஆகையால் இந்த ஆண்டு நான் ஒவ்வொரு மாதமும் சொல்ல போகிறேன், என் வாழ்க்கை, சொல்லுங்க, என் வாழ்க்கை ஆமென். கைப்பிடிச்சு சந்தோஷமா இருங்க. எங்கேயோ போக போறீங்க. ஓஹோ, பிரைஸ் காட். கர்த்தருடைய கிருபையால நிஜமா சொல்றேங்க, அநேக ரிப்பனை ஆண்டவர் கட் பண்றபடி காட்டுறார். அநேக ஆசீர்வாதத்துக்குள்ள உங்களை கொண்டு போக போறார். பாங்க, ஒன்று பெரிய, அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உன்னை ஆசீர்வதித்து அதுக்கு என்ன அர்த்தம்னா, அளவற்ற நன்மைகளால் உனக்கு செழிப்பை தருவேன். என் கூட செஞ்சுடுங்க, அளவற்ற நன்மைகளால் எனக்கு செழிப்பை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார். அளவற்ற நன்மைகளால் உன்னை ஆசீர்வதிப்பது சும்மா இல்லைங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னன்னு தெரியுமா? அளவற்ற நன்மைகளால் உனக்கு நான் செழிப்பை தருவேன். பிரைஸ் காட். அளவற்ற நன்மைகள். ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து தாவி சொல்றேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா 1-2 கிடையாதுங்க, அளவற்ற நன்மைகளால் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அதுக்கடுத்து உன்னுடைய பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். இதுவரை நம்ம அட்ரஸே இல்லாத நீங்க, உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க பேரை ஆண்டவர் அப்படியே பெருமைப்படுத்த போறார், ஃபேமஸ் ஆக போறார். பேரை புகழ் பெற்றதாகவும் விசேஷமானதாகவும் ஆக்குவார். சொல்லுங்க, என்னுடைய பெயரை ஆண்டவர் புகழ் பெற்றதாகவும் விசேஷமாக மாற்றுவார். அல்லேலூயா. முதல்ல நீங்க உங்களை ஆஸ்வதிக்கணும். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நான் என்னை ஆஸ்வதிக்கணுமா? ஆமா. ஏன் தெரியுமா? நம்ம எப்படி நம்முடைய குடும்ப பின்னணி, நம்ம கடந்து வந்த கண்ணீரின் பாதைகள், சில ஏற்றத்தாழ்வுகள், இதனால நம்முடைய சிந்தனை என்ன ஆயிடுச்சுன்னா, என் வாழ்க்கை சரியில்லை, நான் பிறந்த நேரம் சரியில்லை. சில பாட்டு சொல்லுவாங்க, ராசி இல்லாத ராஜா. அப்படி இல்லை, நீங்கள் சொல்லுங்க, இன்று முதல் நான் ராசியான ராணி தான், ராசியான ராஜா தான். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ராஜா தான். சும்மா சொல்லுங்க, ராஜா தான். பிரைஸ் காட். என்னுடைய பெயர் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எத்தனையோ தலைவர்களுடைய பேரை பேசிட்டு இருக்கிறோம். உங்க பேரு ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சிருக்கீங்களா? உங்களுடைய இந்த 2026 உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள். என்னுடைய பெயர் ஃபேமஸ் ஆகும், என்னுடைய பிள்ளைங்களுடைய பெயர் ஃபேமஸ் ஆகும், என்னுடைய பேர பிள்ளைங்களுடைய பெயர் ஃபேமஸ் ஆகும். எப்படி ஃபேமஸ் பண்ணுவாரு? உங்களை ஆசீர்வதிச்சு ஃபேமஸ் பண்ணுவாரு. இதுவரை அட்ரஸே இல்லாதவன், அவனா உருப்படி இல்லாத ஆளியா, அவனா கடன் வாங்கிட்டு இருப்பான், அவனா அவங்க குடிகாரன், அவன் அவங்க குடும்பத்தில் எப்பயும் சண்டை நடக்கும். இப்படி பேர்லாம் போய் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா, இவன் நல்லா இருக்கான், இவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான், உங்கள் காதுகள் கேட்க வைப்பார். அல்லேலூயா. சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் பேரை பெருமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணலைங்க, அவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய பேரை என்ன செய்வேன்? ஃபேமஸ் ஆக்குவேன். நீங்கள் அதுக்கு ஆமேன்னு சொல்லணும். உங்களுடைய எண்ணங்களை என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மாற்றணும். ஒருவேளை உங்களுடைய பின்னணி ரொம்ப இதாக இருக்கலாம், பண கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம், அப்படிலாம் உங்கள் பேர்லாம் ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு ஒரு வழியும் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால இந்த 2026 என்னுடைய பெயரை, என் குடும்பத்துடைய பெயரை
எங்களுடைய பிள்ளைங்களுடைய பெயரை, எங்கள் சபை மக்களுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், பிரபலமாக்குவார். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம், பெரிய பெரிய காரியம் நடக்கும்னு நம்புங்க. ரெண்டாவது ஆசீர்வாதம், அளவற்ற நன்மைகளால் எனக்கு செழிப்பு ஆண்டவர் கொடுப்பார். மூணாவது ஆசீர்வாதம், என் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். இந்த இது உங்கள் பேரை பெருமைப்படுத்துவாங்க. இன்றைக்கி எத்தனையோ நடிகருடைய பேர் நம்ம சொல்கிறோம், பெரிய பெரிய கட்சி தலைவருடைய பேர் சொல்கிறோம். நீங்கள் என்னைக்காவது அந்த இடத்துல வச்சு யோசித்திருக்கீங்களா? ஆபிரகாம் ஒருவனாக இருந்த அட்ரஸ் இல்லாத ஆபிரகாமை ஆண்டவர் வந்து பெருமைப்படுத்தினார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். யோசேப்பை ஒரே நாள் இரவிலே அவனுடைய பெயரை அந்த எகிப்து தேசம் முழுவதும் பெருமைப்படுத்தினார். நீங்கள் நம்பணுங்க, உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என் பேர் ஃபேமஸ் ஆகும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு நீ என்னை ஆஸ்வதிக்க போகிறேன். படிப்பு காரியமாக இருந்தாலும், குடும்ப காரியமாக இருந்தாலும், என்னுடைய பிஸ்னஸாக இருந்தாலும், என்னுடைய வேலை காரியமாக இருந்தாலும் என்னுடைய பேர் நல்லா இருக்கும். முதலாவது நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? நல்லா புரிஞ்சு, உங்களை நினச்சி நீங்கள் வேதனைப்பட்டிருப்பீங்க. ஏண்டா இப்படி இந்த குடும்பத்தில் பிறந்தோம், இந்த அம்மா அப்பா பாரு, ஏதாவது சொத்துக்கத்தை சேர்த்து வச்சாவாது நமக்கு நல்லா இருந்திருக்கும். சரி, நமக்காவது படிப்பு வருதா? படிப்பும் வரல. சரி, வேலை எங்கேயா போனால் எத்தனை வேலை செஞ்சாலும் நமக்கு என்ன கிடையாது, தோல்வியாக வருது. இந்த அவங்கள பாரு, யாரை தூக்கி விடுறாங்க, நமக்கு யாருமே இல்லை, நம்ம ஒரு அனாதை, நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரை உங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்களை பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கீங்க தெரியுமா? சபிச்சுட்டே இருக்கிறீங்க. நான் நல்லா இல்லை, எனக்கு ஒன்றும் சரியாகாது, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், ஆண்டவர் என்னை உயர்த்துவார். உங்கள் வலது கையை வைத்து, உங்கள் வலது கரத்தை உங்கள் தலைமை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால சிறு பிராயத்து முதல் என்னை குறித்து நான் பேசின எதிர்மறையான சிந்தனைகளை இயேசுவின் இரத்தத்தினால் நான் ரத்து செய்கிறேன். இன்று முதல் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேல் வேலை செய்கிறது. நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். கர்த்தர் என் பேரை பெருமைப்படுத்துவார். கைகளை தட்டி பிரைஸ் காட், அல்லேலூயா. சரி, ஒருத்தங்களை உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு வச்சுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. சொல்கிறேன் இல்லையா? நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? உங்களுடைய வலது கரத்தை உங்கள் இதயத்தில் வச்சுக்க சொல்லுங்க. கண்ணை மூடுங்க. தேங்க்யூ ஜீசஸ், நான் நல்லா இருப்பேன், என் சரீரம் நல்லா இருக்கும், என் கையில் எப்போதும் பணம் இருக்கும், என் ஜெபம்லாம் நிறைவேறும், நான் அள்ளி கொடுக்குற ஆசீர்வாதத்தோடு இருப்பேன், என் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக தான் முடிப்பேன், நான் செய்கிற எல்லா காரியமும் இன்று முதல் வாய்க்கும், நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பேன், என்னையே நான் ஆஸ்வதிக்கிறேன், என் சரீரத்தை ஆஸ்வதிக்கிறேன், எனக்கு நல்ல நாணம் உண்டு, நல்ல பலன் உண்டு, நான் என்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். கைகளை தட்டுங்க, ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் உங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும்போது மூஞ்சி இது அப்படி சொல்லக்கூடாது. எங்கே ஆஸ்வதிக்கும் தெரியுமா? நீங்கள் போய் நீ கண்ணாடிக்கு முன்னாடி அடிக்கடி நில்லுங்க. கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு சொல்லுங்கள், உங்களை பார்த்து கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் நின்றா யார் முகம் தெரியும்? கரடி தெரியுமா? உங்கள் முகம் தெரியுமா? உங்கள் முகம் தானே தெரியும். சொல்லுங்கள், இன்னி உங்கள் முகத்தை முதல்ல நீங்கள் உங்களை நேசிக்கணும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பரவாயில்ல, அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், நீ நல்லா தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் வயசானாலும் நல்லா இருக்கிறீங்க, கொஞ்சம் வயசாலும் நல்லா இருக்கிறீங்க, கருப்பாக இருந்தாலும் நல்லா இருக்கிறீங்க, குண்டாக இருந்தாலும் நல்லா இருக்கிறீங்க, ஒல்லியாக இருந்தாலும் நல்லா இருக்கிறீங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன், நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். இந்த 2026 நான் காலையில் போய் கண்ணாடியில் போய் நிற்கும்போது சொல்லணும், நீ நல்லா இருப்பப்பா. இப்போ நான் என்னையை பார்த்து சொன்னேன், மோசஸ் ராஜாவே நீ நல்லா இருப்ப,
இப்போ கண்ணாடிக்கு மேலே உங்களுக்கு மேலே இப்போ கண்ணாடி வைக்கிறது, உங்கள் பேர் போட்டு சொல்லுங்க. சொல்லுங்கய்யா, நல்லா சொல்லுங்க. நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன். மணி சொல்லியா, நல்லா இருப்பேன். அல்லேலூயா. ஏன் சொல்லட்டுமா, பிசாசோட பொய் என்ன தெரியுமா? நீ நல்லா இருக்க மாட்ட, நீ கஷ்டத்திலே தான் போயிடுவ. சில வயசானவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கடைசி நேரத்தில் யாருமே கவனிக்க மாட்டாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. என்னை எல்லாம் நல்லா கவனிப்பாங்க, என் பேர பிள்ளைங்க வந்து நல்லா கவனிப்பாங்க, என் பேர பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க பிறந்து நல்லா கவனிப்பாங்க. எப்போதும் என் கையில் பணம் இருக்கும், நான் எப்போதும் கொடுக்குறவனா இருப்பேன். என் கண்ணை மூடும்போது நான் சுகமாக முடிப்பேன், கண்ணை மூடும்போது பரலோகத்துக்கு போவேன், நல்ல பெலனோடு இருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் உங்களை பார்த்து நல்ல வார்த்தைகளை இந்த 2026 சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். பிரேஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க யாராவது நீ நல்லா இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? நான் தாண்டா ஹீரோ. கர்த்தர் அப்படிதாங்க உங்களை பார்க்குறாரு. அவர் உள்ளங்கையில் அப்படியே நம்மளை வச்சா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காராம். நம்ம அவரை பார்க்கவே மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மளை ரசிக்கிறாராம். நமக்கு எவ்வளோ வயசானாலும் அவருக்கு நம்ம பிள்ளைங்க தானா, பக்தர்கள் அல்ல, பிள்ளைகள். எங்கள் அம்மா பாருங்க, அவங்க கொஞ்சம் நடக்க முடியல, ஆனால் எப்போ போனால் என்னைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன மெலிஞ்சு போயிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து சொன்னால் நல்ல குழு குழுன்னு இருந்துக்கிட்டு எப்போ ஏன்னா அவங்களுக்கு என்னதான் வரும், அந்த பிள்ளைங்களை பார்த்த உடனே ஏன் நீ சோர்வாக இருக்கிற கண்டுபிடிப்பாங்க. ஒரு தாய் தகப்பனே இப்படி இருக்குமானால் நமக்காய் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்துன்னு சொல்றாரு. நீ நல்லா இருக்கிற, நான் பார்க்குற மாதிரி நீயும் பாரு. பிரைஸ் தி லார்ட். இனிமேல் நீங்கள் கடங்காரனா பார்க்காதீங்க, ஒரு ஏழையாக நீங்கள் பார்க்காதீங்க, ஒரு ஏழாத ஆளாக பார்க்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் விசேஷமானவர்கள். என்னோட பேரை ஆண்டவர் புகழ்பெற்றதாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களை நீங்கள் ஆசீர்வதிச்சு பழக வேண்டும். ஆசீர்வதிக்கிற இடம் எது? எந்த இடம்? நான் சொன்னதை விட்டுட்டீங்க. கண்ணாடிக்கு முன்னாடி. அல்லேலூயா. கண்ணாடிக்கு முன்னாடி போய் நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு சொல்லுங்க, நீ நல்லா இருப்பாப்பா. நீங்கள் சொல்லிட்டு போங்கமே, அன்னைக்கு எல்லாருடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும், எல்லா காரியத்தையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் வாயில தான் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. மரணமும் ஜீவனும் அதில் கனியை விரும்புகிறவங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருக்க மட்டும் இல்லை, எங்கள் அப்பா இந்த 2026 என்ன சொல்லியிருக்காரு? சொல்லுங்க. ஓஹோ, என்னோட பணம் வந்துருச்சா? அவர் வந்துட்டாரியா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 4வது ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்னா நீ மற்றவங்களுக்கு ஒரு மகத்தான ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருப்பாய். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்னன்னா, நீ வந்து உன் குடும்பத்துக்கு, உன் உடன் பிறந்தவங்களுக்கு, உன்னுடைய உறவினருக்கு, வேலை பார்க்குற ஸ்தலத்தில், தெருவில், இந்த பட்டணத்துக்கு நீ மற்றவங்களுக்கு ஒரு மகத்தான ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருப்பாய். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க மற்றவங்களுக்கு ஒரு மகத்தான ஆசீர்வாதத்தின் ஊற்றா இருப்பீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, என் கை கொடுக்கிற கை, கொடுக்கிற கை. நான் நல்லா இருப்பேன். நான் மற்றவங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? உங்கள் குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ பேசுங்க, இயேசுவின் நாமத்தால் இந்த 2026 என்னுடைய தாய் தகப்பனுக்கு, என் உடன் பிறந்தவங்களுக்கு, என் உறவினருக்கு, எங்கள் சபைக்கு, ஊழியத்துக்கு, இந்த பட்டணத்துக்கு, தேசத்துக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்தின் ஊற்றாக வைப்பார். ஆமென். கைகளை தட்டி glory to the Lord. அரேபா ஷகா பாலா பாலா. ஒரு 4 ஆசீர்வாதத்தை பார்த்துருக்குறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது ஒரு ஆலமரம் போன்றது.
அந்த ஆசீர்வாதம் இந்த ஆண்டு உங்களுக்குள் வேலை செய்ய போகிறது. இந்த ஆலமரம் பார்த்தீங்கன்னா அப்படியே பரவிட்டே போகும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த 2026 என் மேலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பலிக்கும். ஆகையால் என்னுடைய சந்ததி இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போகும். பிரைஸ் தி லார்ட். முதல் 4 காரியம். 1, பெரிய காரியத்தை சிந்திங்கள், அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். 2வது, அளவற்ற நன்மைகளால் உங்களுக்கு செழிப்பை கர்த்தர் கொடுப்பார். 3வது, உங்கள் பேரை ஆண்டவர் ஃபேமஸ் பண்ணுவார். உங்கள் பேரை ஃபேமஸ் பண்ணால் நீங்கள் முதல்ல உங்களை மதிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? முதல்ல ஆசீர்வதிக்கணும். 4வது, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களை பார்க்கணும். பிரைஸ். அப்படி எழுந்து நிற்போமா? க்ளோரி டு ஜீசஸ். ஹல்லேலூயா. க்ளோரி டு தி லார்ட். ரேபா ஷகலா பாரா பாரா பாலா பாலா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் இந்த புத்தாண்டு நாளிலே எங்கள் சபை மக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலிப்பதாக. எங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு பெரிய பெரிய நன்மைகள், பெரிய பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. ஹல்லேலூயா. அளவற்ற நன்மைகளால் எங்களுக்கு நீ செழிப்பை கட்டளையிடுவீராக. க்ளோரி டு தி லார்ட். ரெபா ஷாதாராபா ராபா லாபாலா. ஹல்லேலூயா. எங்கள் பேரை நீங்கள் ஃபேமஸ் பண்ண போகிறீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் மற்றவங்களுக்கு ஒரு மகத்தான ஆசீர்வாதத்தின் ஊற்றாக நாங்கள் இருக்க போகிறோம் ஆண்டவரே, அதுக்காக நன்றி. ஆமேன் சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். இது அப்படியே பலிப்பதாக. அப்படியே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன், நான் நல்லா இருப்பேன். இந்த ஆண்டில் தேவன் எனக்காய் பிரமாண்டமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை இந்த ஜனவரி மாதம் முதல் நான் பெற்றுக்கொள்கிறேன். கைகளை தட்டி க்ளோரி டு தி லார்ட், க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். ஓ ரபா ஷக பரபிலா பரகா பலா பலா. திரும்ப அந்த உயரத்தை வைத்துங்க. அந்த பாட போகிறோம். இன்னைக்கு என்ன செய்தின்னு கேட்டால் இந்த 4 பாயிண்ட் மறக்கக்கூடாது. ஓஹோ, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெற்றியின் பாதைக்குள்ளாக உங்களை நடத்த போகிறார். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுமா. அல்ல கைகளை தட்டி க்ளோரி டு தி லார்ட், க்ளோரி டு தி லார்ட், க்ளோரி டு தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 2026 நீ யாரெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களோ எல்லாத்தையும் நான் ஆஸ்வதிக்கிறேன்ப்பா. உங்களோட வேலைகளை ஆஸ்வதிக்கிறேன், உங்களோட பிஸ்னஸை ஆஸ்வதிக்கிறேன், படிப்பை ஆஸ்வதிக்கிறேன், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2026 ஆண்டிலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்கள் சபை மூலமாய் வெளிப்படுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. இவர்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்து வாழ்ந்து செலுத்திருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தால் பிளஸ் பண்ணுகிறேன். ஆமென். நல்ல கைகளை தட்டி திரும்ப இந்த பாடலை பாட போகிறோம். க்ளோரி டு தி லார்ட். ரிபா ஷபாலா பாலா. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன ஓகோன்னு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன ஓகோன்னு வாழ வச்சிங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க. கல்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. புதியின் பாடலும் நாவுல வச்சு என்ன மல்ல செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓகோடு வாழ வச்சீங்க. 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 கைகளை தட்டி க்ளோரி டு தி லார்ட். இந்த ஆண்டு
இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நிறைவேறுவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் அவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஓஹோன்னு கொண்டு போவார். பிரேசர். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்போதும் போல் 10 மணிலேருந்து 12 மணி வரை நடக்கும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவருடைய சமூகத்தை உட்கார்ந்து பாருங்கள், அவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள், அவருடைய வார்த்தையை கேட்டு பாருங்கள், அவர் தூக்கிடுவார் உங்களை. பிரேசலாம். என்ன செய்து சொல்லுங்க, என்னை கர்த்தர் ஓஹோன்னு மாற்ற போகிறார். கர்த்தர் உயரத்தில் வைப்பார். கண்களை முடிச்சோம். சர்வவல்லமை தகப்பனே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திக்கிறோம். அப்பா, அவனுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 ஆதியாகமம் 12:2 எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறினதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்களை ஆளுகை செய்யட்டும், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல